ட்ரம்ப் இப்ப ஏன் 2வது தடவை வந்திருக்கிறாரு? முதல் தடவை வந்தபோது அவர்கிட்ட என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அவர் வந்தது இஸ்ரவேலுக்கு தலைநகராக எதை மாத்துறதுக்கு? எருசலேமை மாத்துறதுக்கு. இப்ப ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை சால்வ் பண்ண, அது கிரீன்லாண்டை பிடிக்க, கனடாவை எடுக்க, என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க காரணம். ஆனா உலக பிரகாரம் ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய விதத்துல காரணம் என்னன்னா, இந்த இடத்தை எடுத்து இஸ்ரவேல் கையில அவர் கொடுத்துருவார். அதுக்கு தான் ட்ரம்ப் வந்திருக்காப்ல. இந்த 4 வருஷத்துக்குள் அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கான யுத்தம் தான் இந்த வருஷம் உச்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ள. ஏன்னா இப்ப திருப்பி இன்னைக்கு சீஸ்ஃபயர் இன்னைக்கு நாளைக்குள்ள முடிவு வருதோ அல்லது எக்ஸ்டெண்ட் ஆகுதோ எப்படியோ, ஆனா இந்த பிரச்சனை இப்ப முடியாது. இந்த பிரச்சனை இந்த இடத்தை எடுத்து ட்ரம்ப் கொடுக்கிற வரைக்கும் போகாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் தேசத்துக்காக யுத்தம் ஆரம்பிச்சாங்க, தேசம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. எருசலேமுக்காக யுத்தம் ஆரம்பிச்சாங்க, எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. இப்போ இந்த தேவாலய மலைக்காக யுத்தம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இந்த இடமும் அவர்கள் கைக்கு தான் வரும். சோ இந்த யுத்தம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த யுத்தத்துல 2 முக்கியமான காரியங்களை நீங்கள் பார்க்க கூடும். ஒன்று, இந்த வழிபாட்டு தலத்தை அவர்கள் இல்லாமல் போக பண்ணுவார்கள். எப்படி போகலாம்? ஒன்று யுத்தத்திலே போகும், இல்லை என்றால் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கும். நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றதுல பைபிள்ல இருந்து சொல்றேன். அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. உங்கள் கண்கள் காண காதுகள் கேட்க இது நடக்கும். நடக்கும்போது புதுசா பார்க்க கூடாது நியூஸ்ல. இது இப்பவே பைபிள்ல உள்ளதா உங்களுக்கு சொல்றோம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் தேசத்துல என்ன வரப்போகுது? ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். பெரிய அதிர்ச்சி உண்டாகி இஸ்ரவேல்ல பூமி அதிர்ச்சி வருகிறதை நீங்கள் கேட்பீர்கள். உலகம் முழுக்க பூமி அதிர்ச்சி வந்ததை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? அங்க வருது இங்க வருதுன்னு. இஸ்ரவேல்ல வரும்போது நீங்க 10ஓட 11 விட்டுருவீங்க. ஆனா இஸ்ரவேல்ல வர்றது 10ஓட 11 இல்ல, அது தீர்க்க தரிசனம். இந்த பூமி அதிர்ச்சியில் இந்த வழிபாட்டு தலம் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி விழுந்தால் அந்த இடத்தை ட்ரம்ப் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு பண்ணுவார். ஏன்னா இப்ப அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காசாவை முழுசா நான் என்ன செய்ய போறேன்? எடுக்க போறேன், அங்க இருக்கிறவங்க வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நம்ம கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் எடுப்பாங்க. இந்த இடம் இஸ்ரவேல் கைக்கு போகும். இந்த காரியம் தான் நடக்கும். இப்போ 2வது உங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 39:2 வடக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தன் வருவான்னு இருக்குல்ல அந்த யுத்தத்துக்கு, அது வேற யாரும் இல்ல, வடக்கு பக்கத்துல இருந்து வரப்போறது ரஷ்யா. எசேக்கியேல் 38:2 அது சொல்லப்பட்டிருக்க ரஷ்யாங்கிற வார்த்தை இருக்கு, ரோஷ்ங்கிற வார்த்தை இருக்கு. தமிழ்ல மட்டும் இருக்காது, இங்கிலீஷ்ல மராத்தியில எல்லாத்துலயும் இருக்கும். இங்க மட்டும் தமிழ்ல மட்டும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அந்த பேரை வடக்கு பக்கத்துல இருந்து ரஷ்யா வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த இடத்தை ட்ரம்ப் எடுக்க முயற்சி பண்ணா நாங்க விடமாட்டோம்னு சொன்ன மிக முக்கியமான நாட்டில் ஒன்று ரஷ்யா இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. சோ இந்த இடத்துக்கான யுத்தம் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ரஷ்யாவும் இஸ்ரவேலும் சண்டை போடும். மிகப்பெரிய யுத்தம் தொடங்கும். அது 3ஆம் உலக யுத்தமா இருக்கும். நமக்கான அடையாளம், இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி வரும். அதே வேளையில அந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இடம் இஸ்ரவேல் கைக்கு போகும். அதை ட்ரம்ப் வாங்கி கொடுப்பாரோ அல்லது யுத்தத்தில் கிடைக்குமோ, இந்த 4 வருஷத்துக்குள்ள அதை செய்யறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா முதல்ல வந்தபோது எருசலேம் வாங்கி கொடுத்தாரு, இப்ப இடத்த வாங்கி கொடுக்கும். ஆனா கண்டிப்பா ட்ரம்ப் தேவாலயம் கட்ட மாட்டார். ட்ரம்ப் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு? தேவாலயம் கட்ட மாட்டார். தேவாலயம் கட்டுறவன் வேற ஒருத்தன், அவன் வருவான். சோ இப்போ வசனத்தின்படி இந்த யுத்தம் தான் தொடங்கி இருக்கிறது. கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய யுத்தம், இஸ்ரவேல் மலைக்கு யுத்தம், அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி 1 வருஷத்துக்கு மேல போயிட்டே இருக்கு. ஆனால் இது எதுவுமே நமக்கு தெரியாது. அதான் முக்கியம். இதெல்லாம் தீர்க்க தரிசனம் இருக்கு, நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 2025 வாக்கு தத்தத்தின் வருஷம். இந்த வருஷம் உங்களை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், நீங்க எப்படி வேணாலும் ஆகுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாக்கு தத்தங்கள் ஒளிந்து போகிறது இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அது அந்த காலத்துக்குரியது வரும். இந்த வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் என்ன செய்வாரு? கண்டிப்பா கொடுக்கதான் போறாரு. ஆனா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணு இருக்குல்ல, நீங்க இதை வச்சுக்கிட்டு அதை விட்டுட்டீங்க பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். இவ்வளவு பெரிய யுத்தம் வருது. இந்த யுத்தத்திலிருந்து உங்களை என்னையும் எது பாதுகாக்கும்?
இந்த யுத்தத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். மத்திய 24:6 வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். என்ன அர்த்தம்? எப்படி இவ்வளவு பெரிய யுத்தம் வரப்போது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நியூக்ளியர் வார் வரும்னு சொல்றாங்க, மிக மோசமான யுத்தத்தில் நாம் இருக்கிறோம்னு உக்ரைன் அதிபர் சொல்றாரு, ஆல்ரெடி 3ஆம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம்னு சொல்றாரு. இப்போ ட்ரம்ப் அந்த இடத்தை எடுக்க போறேன்றாரு, காசாவை. பரபரப்பா இருக்கு. இன்னைக்கு இப்போ நாங்க வரதுக்கு முன்னாடி ஈரானுடைய நியூக்ளியர் உலைகளை நான் தாக்க போறேன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. அதுக்கு ட்ரம்ப் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கோம், அவர் சரி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. எப்படி இந்த வருஷத்துக்குள்ள ஈரான் அடிச்சிருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதான் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உலகமே அல்லோகலப்படும். ஆனா பைபிள் சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நடக்கும்போது பயப்படாத. எப்படிங்க பயப்படாம இருக்கிறது? அதுக்குதான் ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறாரு. 91ஆம் சங்கீதம் தெளிவா சொல்லுது, பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறேன். இந்த வரப்போகிற இந்த காரியங்கள்ல இருந்து உங்களை அரசாங்கம் பாதுகாக்குமா, பணம் பாதுகாக்குமா, உங்க அறிவு பாதுகாக்குமா, அறிவியல் சயின்ஸ் பாதுகாக்குமா தெரியாது. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக. அல்லேலூயா. அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, பகலில் பறக்கும் அம்பு, ராக்கெட் விட போறான், விட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப இருளில் நடமாடும் கொள்ளை நோய், வைரஸ் எல்லாம் வருதாமா பெருசு பெருசா. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எத்தனையோ இயற்கை பேரழிவுகள் எல்லாம் வருது. இவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் அது எலியா இருந்த வீட்டுக்குள் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் முழுக்க யுத்தம் வந்தாலும் நம் வீட்டில் இருக்கிற ஆண்டவர் ஆவியானவர் நம்மை சேதம் அணுகாதபடி பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம என்ன உபயாந்திரங்களை கையாண்டாலும், நீங்க பார்த்திருப்பீங்களா, கொரோனால நமக்கு தெரியாத அறிவியலா, தெரியாத மெடிசனா, மருத்துவம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுச்சு. பணக்காரங்கிட்ட பணம் இருந்துச்சு, மருந்து இல்ல. பணக்காரங்கிட்ட பணம், கிரெடிட் கார்டு, தங்க நகம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிலிண்டர் இல்ல, ஆக்சிஜன் சிலிண்டர், ஒரு ஐசியூல பெட் இல்ல, ரோட்ல காரை திறந்துட்டு படுத்து கிடந்தாங்க. அதுல உங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கணும். நமக்கு என்ன தெரியுமா, ஒரு சமயம் வரும் பொழுது பணம், படிப்பு, ஆஸ்தி, சம்பாத்தியம், மனுஷன் எதுவும் அல்ல, தேவனாகிய கர்த்தர் ஒருத்தரே பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருந்தார். அத கொரோனா நிரூபிச்சிருக்கு. கொரோனா நிரூபிச்சுட்டு போயிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கொரோனாக்கு மெடிசன் கிடையாது, வேக்சின் தான் இருக்கு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதீங்க, இது எதுவும் உங்களையும் என்னையும் அணுகாது. கர்த்தர் இவைகள் இந்த செய்தியை எச்சரிப்பு செய்தியா கொடுக்கப்படுது தெரியுமா? யுத்தம் வருது, அழிவு வருதுன்னு சொல்றதுக்கு இல்ல, அது வரப்போறது உண்மைதான். நீங்க பயப்படாதீங்க, அதுக்கு நடுவுல நம்மளை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதுக்கு தான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நாம எல்லோரும் நல்லா எந்திரிப்போம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில கொடுக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட் போகணும், பஸ்ஸுக்கு போகணுன்றவங்க நீங்க போகலாம். நல்ல தகப்பனே, எல்லா கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் போர் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவரே. எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்கப்பா, உலகம் மோசமான இடத்துக்கு போகுதுன்னு. ஆனால் எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஐயா. எங்களுக்கு உதவி வரும் கண்மலை நீர்தான் ஐயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர்தான் ஐயா. உலகத்துல மனுஷர்களால் கூடாத காரியம் எவ்வளவோ இருக்கு ஆண்டவரே. இயற்கையை ஜெயிக்க முடியாது. புதுசா வர வியாதியில ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் பணம் இருந்தும் எங்களால செய்ய முடியாம இருக்கு. பணம் இருக்கிற எத்தனையோ பேர் வியாதியை சுகமாக்க முடியாம வீட்டுல படுத்து கிடக்குறாங்க. எவ்வளவோ கோடி கோடியா பணம் இருக்கு, தன் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க முடியாம படுத்து கிடக்குறாங்க. எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் இந்த வியாதிக்கு மருந்து இல்லையாம் அப்படின்னு சொல்ற எத்தனையோ கோடீஸ்வரம் வீடு இருக்குது. ஆனா உங்களுக்கும் எனக்கும்
தேவனாகிய கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராய், சர்வ வல்லமை உள்ளவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தேவன் இனி வருகிற காலங்களிலும் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். இனி கலங்காதிருங்கள், இனி எதுக்கும் பயப்படாதீங்க. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது.